வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் ஓய்வு நாள் காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய வார்த்தையிலே நீர் சொல்லியிருக்கிறீர், எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தையின்படியே நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்கள் மத்தியிலே இருக்கிற உம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டவரே பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பாடல்களை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல்களை பாடும் பொழுது உற்சாக ஆவி எங்களை ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மாபெரும் விடுதலையோடு ஜனங்கள் இன்றைக்கு ஆராதிக்க நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த அருமையான நாளிலே இசைக்கருவிகளை வாசிக்கிற உம்முடைய தாசர்கள் மேல உம்முடைய அபிஷேகம் அளவில்லாமல் தங்கியிருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலே என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். திருவிருந்த ஆராதனை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே பெருங்காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இதெல்லாம் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நிறைவு எங்களை ஆண்டவரே நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஜீவன் எங்களுக்குள்ளிருந்து புறப்பட்டு வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய மகிமை ஆண்டவர் இன்றைக்கு வெளிப்படுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மக்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு பல்வேறு நாமங்கள் இருக்கின்றது. யெகோவா ஷாலோம் என்றால் சமாதானம் தருபவர். யெகோவா ஷம்மா என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். யெகோவா ரூவா என்றால் கர்த்தர் என் மேய்ப்பர். யெகோவா ராப்பா என்றால் அவர் நமக்கு சுகம் தரும் தேவன். எல்ரோயி என்றால் என்னை காண்கிற தேவன். எல்ஷடாய் என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற அர்த்தம். எபினேசர் என்று சொன்னால் உதவி செய்கிற தேவன். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். நமக்கு அவர் எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை காக்கிறார், நம்மை சுகமாக்குகிறார், நம்மை காண்கிறார், நமக்கு உதவி செய்கிறார், நமக்கு மேய்ப்பராய் இருந்து நம்மை வழி நடத்துகின்றார், நமக்கு சமாதானம் தருகிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை இந்த காலை வேளையிலே அவருடைய நாமங்களை சொல்லி நாம் துதித்து பாடுவோம். யெகோவா தேவன்
ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடுவேன். எல்லோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. ஆமென். எல்லோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடுவேன்.
Shama, Yehova Ruah, Yehova Rapha, Yehova தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடுவே. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். அவர் எபினேசரா எப்பொழுதும் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நாம் அவரை துதிப்பது அவருக்கு மிகவும் பிரியமான ஒன்றாக இருக்கிறது. ஆமென். அவரை துதிப்பதினால் நம்முடைய உள்ளமும் சந்தோஷமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்முடைய உள்ளத்திலே வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையே மாறிவிடுகிறது. ஒன்றுமில்லாத நம்மை அவருடைய காருண்யத்தினாலே அவர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென். கண்மணி போல நம்மை காத்து கொள்கிறார். தம்முடைய உள்ளங்கரங்களில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதமாக அதிசயமாக அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. துதிப்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களில் வந்து வாசம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமாக மாறி ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். நாம் மறுபடியும் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கொள்வதா, உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதா,
சொல்லி என்னை அழைத்திருப்பதால் உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால் பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஆவியில் என்னை நிறைத்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால். ஆவியில் என்னை நிறைத்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆமென். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். துதி கனம் மகிமை எல்லாம் நம் தேவன் ஒருவருக்கே. நம்மில் கிருபையை அவர் பெருகச் செய்கிறார். தம்முடைய கரங்களால் நம்மை அணைத்துக் கொள்கிறார். சோதனை நேரத்திலும் வேதனை நேரத்திலும் அவர் நமக்கு துணையாக இருக்கின்றார். வாக்கு தத்தங்களை அவர் நமக்கு கொடுத்து அவைகளை நிறைவேற்றவும் செய்கின்றார். அப்படிப்பட்ட தேவனை நாம் துதித்து ஆராதிப்போம். மகிமை செலுத்தி துதிப்பே துதிப்பே உம்மை துதிப்பே மகிமை
எனில் பெருகச் செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை காத்து கொண்டீரே ஸ்தோத்திரம். கிருபைகள் எனில் பெருகச் செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை காத்து கொண்டீரே ஸ்தோத்திரம். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. சோதனை என்னை சூழ்ந்த போதும் நீர் காத்தீர். வேதனை எனில் வந்த போது துணை நின்றீர். சோதனை என்னை சூழ்ந்த போதும் நீர் காத்தீர். வேதனை எனில் வந்த போது துணை நின்றீர். மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. 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 கண்ணீரெனில் வந்த போது நீர் துடைத்தீர். உம் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டீர். கண்ணீரெனில் வந்த போதும் நீர் துடைத்தீர். உம் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டீர். புகழும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. புகழும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே.
ஆமென். ஹல்லேலூயா. நாம் வாழும் வாழ்க்கையில் அல்லது நம்முடைய வியாதியின் மத்தியில் நாம் நம்பிக்கையற்று வாழும் பொழுது, நம்முடைய நம்பிக்கையின் அஸ்திபாரமே அசைந்து போகும் பொழுது, நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் நாம் நம்முடைய இயேசுவை நம்பினால் நிச்சயமாக நமக்கு வெற்றி உண்டு, நிச்சயமாக நமக்கு ஜெயம் உண்டு, நிச்சயமாக அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாய் அமையும். ஹல்லேலூயா. நம்முடைய பாதைகளில் எல்லாம் இருள் சூழ்ந்து கொண்டு இனி வாழ்க்கையே எனக்கு இல்லை, என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவை நம்புங்கள். அவர் இந்த வாழ்க்கையை ஒளியாக மாற்றுவார், சிறப்பாக மாற்றுவார், சுகமாக மாற்றுவார். அதை செய்ய அவருக்கு வல்லமை இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து நம்பிக்கையோடு கூட இந்த பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன், நம்புவேன் இயேசு ஒருவரை. 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 பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரை. ஆமென். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் இயேசு
இயேசு ஒருவரே. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்மை தேற்ற யாருமே இல்லை என்று சொன்னாலும் நாம் இயேசுவை மாத்திரம் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. 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 நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அவரை மாத்திரம் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இயேசுவே நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நாங்கள் நம்புகிறோம். உம்மை மாத்திரம் நாங்கள் நம்புகிறோம் அப்பா. உம்மை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா. உம்மை நம்பினால் நாங்கள் நிச்சயமாகவே செழுமையோடு கூட வாழ்வோம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் ஆண்டவரே எங்களுக்கு வாழ்க்கையே முடிந்து போனது என்று சொல்லி நம்பிக்கையே இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அப்பா உம்மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் தகப்பனே. அப்பா நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் கண்மலை, நீரே எங்கள் கோட்டை அப்பா. நீரே எங்கள் துருகம் ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா, நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவர் அப்பா. இம்மானுவேலரா நீர் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறீர் ஆண்டவரே. இந்த உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள்ளாய் இருக்கிற நீர் பெரியவர் அப்பா. நீர் மிகவும் பெரியவர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. எத்தனையோ நாமங்கள் உமக்கு உண்டு, ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் உமக்கு உண்டு. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு என்கிற நாமம் ஆண்டவரே. அந்த நாமத்தை நாங்கள் பேசும் பொழுது அப்பா எங்களுக்கு சுகம் உண்டாகிறது, பலன் உண்டாகிறது, ஜீவன் உண்டாகிறது ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே.
உம்முடைய நாமத்தினாலே பேய்கள் ஓடுகிறது. உம்முடைய நாமத்தினாலே செய்வினை கட்டுகள் எல்லாம் முறிகிறது ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய நாமம் மகத்துவம் உள்ள நாமம், மகிமையான நாமம் ஆண்டவரே. அந்த நாமத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வியாதியோடு கூட வந்திருந்தால் ஆண்டவரே, உம்முடைய காயப்பட்ட கரங்கள் அவர்களை தொடுவதாக. உம்முடைய தழும்புகளால் குணமானோம் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே, அந்த வார்த்தையை நாங்கள் இப்பொழுது அனுப்புகிறோம். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே அவர்கள் நோக்கி சென்று அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கட்டும் என்று சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தில். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் வல்லவர், நல்லவர், போதுமானவர், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. நீர் அநேக வாக்கு தத்தங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நீர் எங்களுக்காய் நிறைவேற்றி முடித்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தைகளை எடுத்து நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அந்த வார்த்தைகளை அபியாசப்படுத்தி ஆண்டவரே அந்த வாழ்க்கையின் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா எங்களுடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனை வேளையிலே தேவரீர் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிறைத்தபடியாலும் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டபடியால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தையின் வேளையை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையை பேசுகிற தாசனை மனைத்து ஆவியானவர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருவிருந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்து தருவீராக. மீதியான வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர், நாம் இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கும்படி வந்திருக்கிறோம். அதாவது விதைக்கிறதுக்கு முன்பாக இந்த விதையை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம நன்கு அறிந்து கொள்ளும் பொழுது அதில் ஒரு மாபெரும் ஒரு வெற்றி வருகிறது. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது அந்த சத்தியம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது விடுதலை ஆகுகிறோம். அதாவது ஒரு அடிமைதனத்திலிருந்து ஒரு விடுதலைக்குள்ளாக தேவன் கொண்டு வர விரும்புகிறார். இந்த பண விஷயத்தில் நம்ம எப்படி ஒரு சுதந்திரமாக இருக்கும்படி செயல்படும்படி தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் இதை தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம விதைக்கும்படி வந்திருக்கிறோம். ஆகவே எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு நாம் விதைக்க வேண்டும் என்று தேவன் கற்றுக் கொடுக்கிறார். இது ஒரு விதை, நமக்கு தான் இது ஒரு பணம் மாதிரி தெரியுது, ஆனால் தேவனை பொறுத்தவரை இது ஒரு விதையா இருக்கிறது. வேதம் சொல்லுவது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவுதல் என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். பிரியமானவர்களே, நம்ம இங்கே பார்க்குறோம், நம்ம இப்பொழுது விதைக்கும்படி வந்திருக்கிறோம் இல்லையா? இந்த விதைப்பு எதன் அடிப்படையில் இருக்கிறது என்றால் இது ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரமாணமாக இருக்கிறது. விதைப்பு அறுப்பு அதிலேயே இருக்கு பாருங்க. விதைக்கும் பொழுது நிச்சயமா நம்ம அறுக்க முடியும். ஆகவே ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு செழிப்பை கொண்டு வரும்படி இதை திருச்சபையில் தேவன் வைத்திருக்கிறார். அதுதான் விதைப்பு அறுப்பு. இது பாருங்க, சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை. அது வளர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம தொடர்ந்து விதைத்து கொண்டே இருப்போம் என்றால் அறுப்பு மிகுதியாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி செய்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மற்ற ஜாதி ஜனங்களை போல நம்ம வாழ்ந்து இருக்கணும்னு தேவன் விரும்பவில்லை. என்றால் இந்த உலகத்தில் சாபம் இருக்கிறது.
சாபம் என்ன பண்ணுகிறது என்றால் குறைவை கொண்டு வருகிறது, பயத்தை கொண்டு வருகிறது. என்னதான் சம்பாதிச்சாலும் மேலே வர முடியல, வெற்றி எடுக்க முடியல. இதுதான் சாபத்தின் அவல நிலையா இருக்கிறது. ஆனால் அந்த சாபத்தின் மத்தியிலும் தேவன் நம்மை பூரணப்படுத்தி நிறைவாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் இதை ஒரு ஆவிக்குரிய பிரமாணமா நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். திருச்சபையில் இது இயக்கும்படி வைத்திருக்கிறார். இது நம்முடைய நலனுக்காக கொடுத்திருக்கிறார். பாருங்க, நம்ம ஆவிக்குரிய ரீதியிலிருந்து இந்த உலகத்தை பார்க்க வேண்டும். இன்னைக்கு எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க என்றால், ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், அப்புறம் அந்த பணம் பத்த மாட்டேங்குது, என்ன பண்ணுகிறோம், கடன் வாங்குகிறோம். ஆனால் தேவன் இதை விரும்பலை. நம்மளுக்கு தான் பணம் ரொம்ப முக்கியமாக தெரிகிறது. குடும்பங்கள் இருக்குது, அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆசை இருக்குது, நிறைய விருப்பங்கள் இருக்குது, வாஞ்சைகள் இருக்குது. எல்லாமே நிறைவேற்றணும்னா பணம் ரொம்ப முக்கியம். நம்ம தான் தெரியும் பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் தேவனுக்கு எது ரொம்ப முக்கியம்னா நீங்களும் நானும் தான் ரொம்ப முக்கியம். அவர் அதை விரும்புகிறார். அதன் அடிப்படையில் தான் அவர் எப்படி மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார் என்றால், அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலின்படி. ஏன்னா இந்த பூமியை நம்மை ஆளுகை செய்யும்படி நாம் ஆளுகை செய்யணும். மற்ற எந்த விஷயமும் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பணம் தான் எல்லாரையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் நம்மை ஒரு சுயாதீனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் எதற்கும் அடிமைகளாக இருக்கக்கூடாது என்பதை அவர் விரும்புகிறார். ஆகவேதான் இந்த தேவனுக்கு நேராக நம்முடைய பார்வையை கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்பிதான் இந்த கொடுக்கிற காரியத்தை வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் பணம் ரொம்ப முக்கியம். ஆமாம், பணம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நம்ம வித்தியாசம் உள்ளவர்களாக இருக்கிறதுனால அவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது. எப்போ? முதலாவது. அப்போ இன்னைக்கு முதல்ல நம்ம எதை தேடுகிறோம் என்பது அடிப்படையில் கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது. பாருங்க, அதன் அடிப்படையில் நம்ம கொடுக்குறோம். இப்போ கொடுக்கும் பொழுது ஏதோ கொடுத்துட்டு போயிடுறோம். இல்லை, வீட்டிலேருந்து வரும்பொழுது ஒரு தீர்மானத்தோடு வரும். பாருங்க, காணிக்கை போடுறோம், சரி அது ஒரு இதுவாக இருக்குது அப்படின்னு நம்ம போட்டு போயிடுறோம். இதை பற்றி ஒரு பெரிய ஒரு மாபெரும் ஒரு அறிவு உண்டாக வேண்டும் தேவன் விரும்புகிறார். அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க குறைவில் இருக்கிறது. ஏன்னா இதை பற்றி ஒரு அறிவு இல்லை, ஒரு விசுவாசம் இல்லை, இதை குறித்து ஒரு அன்பு இல்லை, இதை குறித்து யோசிக்கிறது இல்லை. தேவன் இதன் மூலியமாக நம்முடைய வாழ்க்கையை மேலே கொண்டு வர வேண்டும் என்று வைத்திருக்கிறார். இதை முதல்ல நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறிந்து கொண்டாதான் செயல்படுத்த முடியும், பூரணமாய் செயல்படுத்த முடியும், சந்தோஷமாய் செயல்படுத்த முடியும். எல்லாமே ஒரு நோக்கத்திற்கூட தேவன் வைத்திருக்கிறார். சும்மா ஏதோ இது ஒரு சடங்காச்சாரம் இல்லை, இது ஆவிக்குரிய ஒரு பிரமாணமாக இருக்குது. கண்ணில் பார்க்க முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், கண்ணில் பார்க்கறத தான் சபையில் அனுபவிக்கிறோம்னு நினைக்கிறோம். அது தவறான விஷயம். பாருங்க, அது ரொம்ப தவறு. இந்த உலகத்தில் வாழ்கிறோம், இந்த ஐம்புலங்களை வைத்து கொண்டு ஆவிக்குரிய உலகை நாம் திருப்தியாக்க முடியாது. நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி அணுகிறார்கள். ஆனால் தேவன் அதை அப்படி அணுகக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறார். எப்படி என்றால், ஆவிக்குரிய உலகத்திலிருந்து இந்த உலகத்தை நம்ம பார்க்க வேண்டும், மாம்ச உலகத்தை. அப்பொழுதுதான் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும். இல்லைன்னா நிறைய பேருக்கு கொடுக்குற மனப்பான்மையை வராது. பாருங்க, ஏன்னா பணம் அது நம்மக்கிட்டே இருக்கணும். ஆனால் தேவன் என்ன பண்ணுகின்றால், நம்மக்கிட்டையும் உங்ககிட்டையும் இருக்கணும், திருச்சபையில் இருக்கணும், அதை விரும்புகிறார். என்றால் அவருடைய வேலைக்கென்று பயன்படுத்தும்படி கொடுக்க விரும்புகிறார். ஆகவே இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆபிரகாம் தேவன் ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை கூப்பிட்டு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து, அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சம் ஒன்று வருகிறது. அப்படின்னா என்ன காண்பிக்கிறார் என்றால், தேவன் பஞ்சத்தின் மத்தியிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும், பரிபூர்ணம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும். ஏனென்றால் அந்த ஆசீர்வாதம் தேவனுடைய ஒரு வல்லமையாக இருக்கிறது, அது ஒரு அபிஷேகமாக இருக்கிறது, தேவனே அது பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் எப்படி வேலை செய்கிறாரோ அது அப்படியே காண்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போது இந்த உலகத்தை நம்பியோ இந்த உலகத்தை சிஸ்டத்தை நம்பியோ நம்ம வாழ்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க. ஆபிரகாம் சகோதரன் லோத் இருக்கார் இல்லையா?
ஆசீர்வாதம் என்ன பண்ணுகிறது? ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களுக்கு வெள்ளி பொன்னு ஆடு மாடு வேலைக்காரர்கள் மிகுதியா இருக்கிறார்கள். ஆபிரகாம் மட்டும் இல்ல, லோத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வந்தது. ஏனென்றால் ஆபிரகாமோட லோத் இருந்தார். அதனால கூட இருந்ததுனால இந்த ஆசீர்வாதம் லோத்துக்கும் வந்தது பாருங்க. அதனால இருவரும் அந்த ஒரே இடத்துல இருக்கக்கூடாத அளவுக்கு பூமி தாங்க முடியல. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட ஒரு நன்மை, அப்படிப்பட்ட ஒரு பெருக்கம், அப்படிப்பட்ட ஒரு நிறைவு அவருடைய வாழ்க்கையில் இருந்ததுனால அவர்கள் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்தது. ஆபிரகாமுடைய மந்த மைப்பிற்கும் லோத்தினுடைய மந்த மைப்பிற்கும் பிரச்சனை வருது பாருங்க. அப்போ அந்த பிரச்சனை வரும் பொழுது ஆபிரகாம் சொல்றாரு, நம்ம இருவரும் சகோதரர்களாக இருக்கிறோம், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். நீ தென்திரத்தில் போனா நான் எந்த பக்கம் வேணா போறேன், நீ எந்த பக்கம் இந்த கண்ணில் ஏறெடுக்கிற பூமி எந்த பக்கம் போய் அந்த பக்கம் போ என்று ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தோடு இருக்கிறான், எப்படிப்பட்ட ஒரு முடிவோடு இருக்கிறான் பாருங்க. அப்போ லோத் என்ன பண்றாரு பாருங்க. அப்பொழுது லோத், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அப்பொழுது லோத் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமரோமையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. எப்படின்னா ஏதேன் தோட்டத்தை போல ஒரு செழிப்பு உள்ள ஒரு நிலமா இருக்கிறது. எகிப்திலே ஒரு நன்மையான தேசம் அது அந்த காலகட்டத்தில். அப்போ எகிப்து போல இருக்கு, கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கு. இந்த உலகத்தினுடைய நன்மை எப்படிப்பட்டதா இருக்கு பாருங்க. அவங்க மாம்ச கண்கள்னால பார்த்து அதெல்லாம் அந்த நீர் வளம் பொருந்தினதா இருக்கிறதுனால அந்த தேசத்துக்கு போறான். எங்க சோதோம் குமார தேசத்துக்கு போறான். ஆனா அவன் அங்க போகும் பொழுது, ஆனா ஆபிரகாம் கிட்ட தேவன் சொல்றாரு பாருங்க, 14ஆம் வசனம், லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, பாருங்க இங்கதான் ஒரு வித்தியாசம். ஆவிக்குரிய மனுஷர்கள் நாம் எப்படி உள்ள ஒரு பார்வை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். லோத்து பார்த்தது பாருங்க, இந்த பூமியில் உள்ள அப்படியே ஒரு செழிப்பை பார்க்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற நிறைய மக்கள் அப்படிதான் பார்க்கறாங்க பாருங்க. வங்கியை நம்பியோ இந்த நிறுவனத்தை நம்பியோ அப்படி பார்த்து ஓடுறாங்க. லோன் போட்டா பணம் வரும், சில கார்டெல்லாம் இருக்கு பாருங்க, அந்த கார்டு கொடுத்தா கடன்லாம் கொடுப்பாங்க, அதை நம்பி போயிடுறாங்க. ஆனா அதில் போன பிறகு ஒரு மாபெரும் ஒரு அழிவை கொண்டு வந்தோம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் அழிவை நோக்கி அதை போய் கடைசியாக என்ன பண்ணணும்னா மரணத்தில் கொண்டு போய் விடும். அப்போ தேவன் ஆவிக்குரிய ரீதியில் எப்படி நம்மளுடைய பார்வை இருக்க வேண்டும் என்று காண்பிக்கிறார் என்றால் தேவன் மீது இருக்க வேண்டும் என்று காண்பிக்கிறார். ஏன்னா ஜீவனை கொடுத்தவர் அவர், வேலையை கொடுத்தவர் அவர், நமக்கு சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுத்திருக்கிறவர், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், வீட்டை கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் கொடுத்த அவர் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றாரு, 10% என்னுடைய ராஜ்யத்தில் விதை, அது கண்டிப்பா செய்தே ஆக வேண்டும். ஏன்னா நம்ம நன்றி செலுத்தும் விதத்தில் நம்ம அதை காண்பிக்கிறோம். எல்லா நன்மைகளும் அவரிடத்திலிருந்து வருகிறது பாருங்க. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை சொல்றாரு 15ஆம் வசனத்துல, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றான். அப்போது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். பாருங்க, ஆசீர்வாதம் இப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு எல்லா பகுதிகளிலுமிருந்து பணம் நம்மை நோக்கி வரும் என்பதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஒரு சின்ன ஒரு முயற்சி தான், இயேசுவின் மீது நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும்.
இப்போ விதைக்கிறோம். விதைக்கும் பொழுது இது அவருடைய நினைவு, இது நம்முடைய நினைவு இல்லை. விதைச்சிட்டு நம்முடைய நினைவு எப்படிப்பட்டதா இருக்கு, போட்டோம் வளருமோ வராதோ, எப்படி வரும், அந்த நினைவோடு இல்லை. கர்த்தருடைய நினைவு நம்முடைய நினைவாக இருக்க வேண்டும் என்று தான் கொடுக்க சொல்றாரு. கொடுக்கும் பொழுதுதான் அவர் கொடுக்க முடியும். அப்பொழுதுதான் நீங்க மற்றவர்களுக்கு ஒரு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை உள்ளவர்களாக தேவனுக்கு தெரியும். பாருங்க, நம்மளே வைத்து கொண்டால் அது பெருகாது, தேவன் கொடுக்க முடியாது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம கொடுக்கும் பொழுது அதை அவர் பெருக செய்கிறார், வளர செய்கிறார், நம்மை விருத்தியாக்குகிறார், இடம் கொண்டு பெருக செய்கிறார். ஆகவே ஒரு சின்ன ஒரு முயற்சி வைத்து பாருங்க. இயேசுவின் மீது நம்முடைய நம்பிக்கை வைப்போம், நம்ம தைரியமாக விதைப்போம். இதை விதைத்து தொடர்ந்து இது குறித்து ஒரு நல்ல ஒரு அறிவுள்ள ஒரு விசுவாசத்தோடு நம்ம அவருடைய நினைவு போல நம்ம கருத வேண்டும். இது ஒரு மாபெரும் ஒரு வெற்றியை கொண்டு வரும். ஆகவேதான் இதோ லேசா செய்யல, நம்ம வித்தியாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் இதை செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே நம்ம கரங்களில் காணிக்கும் தசமம் எடுத்துக்கொள்வோம், நம் அறிக்கையிட்டு கொடுக்குவோம், அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் முடத்தில் வருகிறேன். ஆண்டவரே, என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை. ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தில் விதைப்பதால் 4 பகுதிகளிலும் இருந்து எனக்கு நன்மைகள் நோக்கி வருகிறது, பணப்பெருக்கம் நோக்கி வருகிறது என்பதை விசுவாசிக்கிறேன். ஆகையால் உம்மை கனப்படுத்துகிறேன். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 46. சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஆராதனை காலை 8 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை பரிந்து பேசும் ஜெபம் நம்முடைய ஆலயத்திலே நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை வாக்குத்தத்த ஆராதனை நம்முடைய சபையிலே நடைபெறுகிறது. நீங்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை வாலிபர் கூட்டம் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் 10:30 மணி முதல் 12 மணி வரை மகளிர் கூட்டம் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை துதி ஆராதனை நம்முடைய சபையிலே நடைபெறுகிறது. இந்த கூட்டங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் யாவரும் வந்து பங்கு கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கின்றோம்.